உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பேசுவது கார்த்திக். எழுத்தாளர், பாடலாசிரியர், கவிஞர், முனைவர் திரு நா. முத்துக்குமார் அவர்களுடைய வேடிக்கை பார்ப்பவன் புத்தகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடி இந்த புத்தகத்திற்கு கூடிய கட்டுரைகளை நம்ம வீடியோவா பதிவு பண்ணி இந்த பக்கத்துல பதிவேற்றி இருக்கோம். அந்த வீடியோனுடைய லிங்கையும் இந்த வீடியோனுடைய கடைசி பக்கத்திலையும் டைட்டில் கார்டுலையும் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்கறேன். மறக்காம அந்த வீடியோஸையும் போய் பாருங்க. இந்த வீடியோல நா. முத்துக்குமார் அவர்களுடைய அடுத்த கட்டுரையை பத்தி நம்ம பேச போறோம். முன்பணி காலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டுரைக்கு நா. முத்துக்குமார் அவர்கள் தலைப்பை வைத்திருக்கிறார். முன்பணி காலம், ஒரு பணிக்காலம் தொடங்கினாலே எல்லா வேலைகளிலும் ஒரு தடை ஏற்படும் இல்லையா? அப்ப அந்த பணிக்காலம் தொடங்குவதற்கு முன்னாடி அந்த ஒரு சூழ்நிலை, அந்த ஒரு காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நா. முத்துக்குமார் அவர்கள் இந்த தலைப்பின் மூலமாகவே நம்ம கிட்ட விளக்கி இருக்கார் அப்படின்னே சொல்லலாம். எஸ், நா. முத்துக்குமார் அவர்கள் உதவி இயக்குனராக பணியாற்ற ஆரம்பிச்சுட்டாரு. உதவி இயக்குனராக பணியாற்றும் போதே நிறைய வாழ்க்கை பாடங்களையும் அனுபவங்களையும் அவரு கத்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய புதிய முகங்களையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது ஒரு இயக்குனருடைய வாழ்வு அப்படிங்கிறது எப்போதும் படம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? எப்போது அவர் இயக்குகிறார்களோ அப்போது மட்டும்தான் அவர்களுக்கு வேலை அப்படிங்கிறது பண வரவோடு இருக்கிறது. மற்ற நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இயக்குனர் தன்னுடைய சொந்த கற்பனை திறத்தாலும் கதை எழுதி தன்னுடைய உதவி இயக்குநர்களோடு அதை டிஸ்கஸ் பண்ணி அப்படிதான் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாம இருக்கும். எப்போது ஒரு கதை தயாரிப்பாளரிடம் சொல்லி அந்த தயாரிப்பாளர் ஒத்துக்கிட்ட பிறகு அது திரைப்படமாகும் போதுதான் அந்த இயக்குனருக்கு ஒரு பெருத்த தொகை அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மாதிரிதான் நா. முத்துக்குமார் அவர்களுக்கும் ஒரு அனுபவம், ஒரு வாழ்க்கை ஏற்ற இறக்கம் அப்படிங்கறது நிகழ்வத இந்த கட்டுரையில சொல்லியிருக்காரு. சினிமா அப்படிங்கறத ஒரு வினோதமான ரங்க ராட்டினம் அப்படின்னு நா. முத்துக்குமார் அவர்கள் சொல்றாரு. ராட்டினம் பாத்தீங்க இல்லையா, லைக் மேல போயிட்டு கீழே வரும், அது கீழே இருந்தா மேல போயிட்டு திரும்ப மேல இருந்து கீழே வருது இல்லையா? அது போலதான் சினிமால இருக்கிறது அப்படிங்கறது மேல இருக்கிறது மாதிரி. லைக் அது கீழே வரும்போது அடிவயத்துல ஒரு பயத்தை ஏற்படுத்தி திரும்ப மேல கூட்டி போகும். அப்படிப்பட்ட ஒரு சினிமா வாழ்க்கைய நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். எனக்கும் அப்படித்தான் நடந்திருக்கு அப்படின்றத நா. முத்துக்குமார் சொல்றாரு. நா. முத்துக்குமார் உதவி இயக்குனராக சேர்ந்து எடுத்த ஒரு தொகுப்பு தான் லைக் கரைந்த நிழல்கள் இல்லையா? அந்த படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து எம்.வி. வெங்கட்ராம் எழுதிய நித்திய கண்ணி அப்படிங்கிற ஒரு நாவலையும் நா. முத்துக்குமார் அவர்களுடைய இயக்குனர் அருண்மொழி அவர்கள் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அத 1 மந்த்ல எல்லா ஷூட்டிங்கும் முடிஞ்சு லைக் சென்சார் போர்டுக்கு போய் எல்லாம் போயிட்டு வந்துருச்சு. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அது பொதிகை டிவில லைக் அந்த தூர்தர்ஷன்ல வந்து ஒளிபரப்பு செய்யணும். அதுக்காக அனுமதிக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி சொல்லி இருக்கும்போது லைக் நித்திய கண்ணி அந்த தொடர் எடுத்து முடிச்சிட்டாங்க இல்லையா? கரைந்த நிழல்கள் அதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டாங்க. அப்ப நா. முத்துக்குமார் அவர்களுக்கு ஒரு பெருத்த தொகை கிடைக்குது. வைத்து வாழக்கூடிய அளவிற்கு ஒரு தொகை கிடைக்குது. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், லைக் அடுத்து எப்ப வந்து டைரக்டர் அருண்மொழி வந்து அடுத்த படத்துக்கோ இல்ல அடுத்த ஒரு சீரியலுக்கோ வந்து அவர் சைன் பண்றாரோ அப்பதான் ஒர்க் இருக்கும் இல்லையா? அது வரைக்கும் அந்த இயக்குனருடைய அந்த வாழ்வு அப்படிங்கிறது கதை எழுதுவதிலும் ஸ்டோரி டிஸ்கஷன்லயும் போயிட்டு இருக்கும். அப்ப நா. முத்துக்குமார் என்ன பண்றாரு, ஒரு மேன்ஷன் எடுத்து தங்குறாரு. அது எந்த இடம் அப்படின்றத நா. முத்துக்குமார் அவர்கள் ரொம்ப அழகா வர்ணிச்சிருப்பாரு. அந்த இடம் வந்து ஒரு குட்டி கல்கத்தா அப்படின்னே சொல்லியிருப்பாரு. ஏன்னா திருமண பக்கம் எல்லாம் எத்தனையோ நபர்கள் அவங்களுடைய அன்றாட வேலைகளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நிறைய இசையா இருக்கும், இறைச்சலா இருக்கும், நிறைய டிராபிக்கா இருக்கும். அந்த மேன்ஷனை பத்தியே நா. முத்துக்குமார் அவர்கள் குறிப்பிட்டிருப்பாரு. லைக் அன்றாட பொழுத பாத்தீங்க அப்படின்னா காலையில எந்திரிச்சோடனே அந்த ஒரு பக்கெட் வாளி முழுக்க தண்ணி எடுத்துக்கிட்டு கழிவறையை நோக்கி அந்த வாளிகளை எல்லாம் அப்படியே படையெடுத்து வச்சிருப்பாங்க. யாரு போறது ரெண்டாவது போறது அப்படிங்கிற மாதிரி. சோ குழிக்கிறதுக்கும் கழிவறையை பயன்படுத்துவதற்கும் தினமும் ஒரு அக்கப்போராக இருக்கும் அப்படின்றத நா. முத்துக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அன்றாடம் காலையில 9 மணிக்குள்ள எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களுடைய வேலைக்கு, அவங்களுடைய அன்றாட இயந்திர வேலைக்குள்ள எல்லாரும் நுழைஞ்சிருவாங்க.
அதுக்கப்புறம் சாவகாசமா எந்திரிக்கிறவங்க அன்னைக்கு வேலை இல்லாதவங்க இல்ல சென்னைக்கு வந்து வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுடைய நிலைமை அப்படிங்கறத நான் முத்துக்குமார் அவர்கள் சொல்லியிருப்பாரு. அந்த மேன்ஷன்ல வந்து 28th room 28வது அறை அப்படிங்கிறது சீட்டாடுவதற்கு பயன்படக்கூடிய ஒரு அறை அப்படின்னு நான் முத்துக்குமார் அவர்கள் சொல்லியிருப்பாரு. அந்த அறை யாராச்சும் ஒருத்தரால எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த அறை வந்து ஒண்ணு சீட்டாடக்கூடிய அறையா இருக்கும், இல்ல அப்படி மாற்றப்படும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. யாராச்சும் ஒரு 4 பேர் உள்ள வந்து வெளியே போய் உள்ள வந்து வெளியே போய் அப்படியே இருக்கும். அந்த ரூம்ல இருக்கக்கூடிய பேப்பர்ல கூட அந்த எட்ஜ்ல வந்து ஸ்பேஸ் இருக்குல்ல, நியூஸ் பேப்பருடைய எட்ஜ்ல ஸ்பேஸ், அதுல கூட நம்பரா எழுதி வச்சிருப்பாங்க அப்படிங்கறத நான் முத்துக்குமார் அவர்கள் குறிப்பிட்டிருப்பாரு. லைக் அந்த மேன்ஷன்ல ஒரு சின்னதா இடம் இருந்தா கூட டக்குன்னு இன்னொரு வாடகைக்கு விட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலை நான் முத்துக்குமார் அவர்கள் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நான் முத்துக்குமார் அவர்கள்ட்ட இருந்த கொஞ்சம் காசு வந்து கரைஞ்சுகிட்டே போகுது. லைக் அந்த மேன்ஷனுடைய வாடகையா இருக்கட்டும் சரி, அந்த அனுமதி கிடைச்சிரும், டெலிகாஸ்ட் பண்றதுக்கான அனுமதி கிடைச்சிரும் அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய காலம் நீண்டுகிட்டே போகுது. இதற்கிடையில டெய்லி ஈவினிங் வந்து நான் முத்துக்குமார் அவர்கள் இயக்குனர் அருண்மொழிய பார்ப்பதற்காக போகிறாரு. ஒவ்வொரு திரைப்படம் சார்ந்து சினிமா சார்ந்து எங்கெங்கெல்லாம் கூட்டம் நடக்கிறதோ, எந்த திரைப்படங்களை திரையிடுகிறார்களோ அங்கெல்லாம் நான் முத்துக்குமார் அவர்களும் அருண்மொழி அவர்களும் 2 பேரும் சேர்ந்து இந்த திரைப்படத்தை பார்க்கிறார். அப்படி இருக்கும்போது நான் முத்துக்குமாருக்கு உலக சினிமாக்களை எல்லாம் அறிமுகப்படுத்தியது அப்படின்னா அந்த காலம் அப்படின்னே சொல்லலாம். ஜப்பான், சீனா, ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க, ஈரான், பிரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகளுக்கு சுற்றுவது போலயே அந்த நாட்டு சினிமாக்களை எல்லாம் நான் முத்துக்குமார் அவர்கள் சென்னையில இருந்தே பார்த்து அந்த உலக சினிமாக்களில் இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டார் அப்படின்னே சொல்லலாம். முந்தினா அந்த உலக சினிமாக்கள் வெளிநாட்டு படங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த தூதரகம் இருக்கும் இல்லையா, அங்கதான் போயிட்டு அந்த சிடிஸோ இல்ல அந்த திரைப்படத்திற்கான ஏதாச்சும் ஒரு வழிமுறையோ கிடைச்சுதான் அது அதன் மூலமா தான் பார்க்கணும். ஆனா இந்த காலகட்டத்துல ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னா அந்த படத்தினுடைய டிவிடி வந்து ரொம்ப எளிமையா கிடைக்குது அப்படின்றத நான் முத்துக்குமார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அப்படித்தான் நான் முத்துக்குமார் அவர்கள் நிறைய இயக்குநர்களோடு பேச ஆரம்பிச்சாங்க. 7வது மனிதன் இயக்குனர் ஹரிஹரன், அவள் அப்படித்தான் ருத்ரையாவையும் நான் முத்துக்குமார் அவர்களால மறக்கவே முடியாது. லைக் அருண்மொழி அவர்கள் எந்த ஒரு ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு போனாலுமே சரி நான் முத்துக்குமார் அவர்களை அழைச்சி கூடவே கூட்டிட்டு போவாரு. அப்படி இருக்கும்போது நிறைய இயக்குநர்களோட, டெக்னீஷியன்ஸோட, லைக் அந்த டயலாக் ரைட்டர்ஸோட நான் முத்துக்குமார் அவர்களுக்கு நிறைய இணக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் முத்துக்குமார் அவர்கள் அருண்மொழியோட ஒரு படத்துல இணைகிறாரு. அருண்மொழி அவர்கள் சைன் பண்ணிட்டாரு. சோ சாருஹாசன், சுஜிதா 2 பேரும் தந்தை மகளாக நடிக்க கண்ணதானத்தின் முக்கியத்துவம், கண்தானத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்ற ஒரு கதையை எடுத்து அந்த கதையுமே வந்து வளராம பாதிலேயே ஸ்டாப் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் முத்துக்குமார் அவர்களுக்கு கொஞ்ச காலம்க்கு அப்புறம் இன்னொரு படத்துல ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் யார் அப்படின்னா ஒரு விவசாயி. அவருக்கு சினிமா மீது இருக்கக்கூடிய ஆர்வத்தினாலையும் நானும் ஒரு தயாரிப்பாளர் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அப்படி இருக்கும்போது லைக் அந்த படம் எடுக்கணும் அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த தயாரிப்பாளரை ஏத்தி விட்டுருக்காங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து சில ப்ராப்பர்ட்டிஸ வித்தாவாச்சும் உங்களுக்கு காசு கிடைக்கும் இல்லையா, அந்த காசை வச்சு நீங்க மீதி படத்தை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ உசுப்பேத்தி விட்டுருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல ஒர்க் பண்ணக்கூடிய நான் முத்துக்குமார் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு. அந்த முதல் நாளை நான் முத்துக்குமார் அவர்களால மறக்கவே முடியாது அப்படின்றதையும் பதிவு பண்ணிருக்காரு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த நேரத்துல அவர்கிட்ட இந்த எல்லா காசும் போயிருச்சு. இப்ப படப்பிடிப்பு நடந்து படம் முழுமையடைந்த பிறகு அவருக்கு ஒரு கணிசமான தொகை கிடைக்கும். இந்த கேப்லயுமே நான் முத்துக்குமார் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கதை, கவிதை, கட்டுரை எழுதக்கூடிய அந்த திறத்தால எழுதி அவர் இதழ்களுக்கு அனுப்பியிருக்காரு. அது வந்து பிரசுரமாக்கி அதன் மூலமாக வரக்கூடிய சன்மானத்துல தன்னுடைய கொஞ்ச கால நாட்களையும் கழிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பெயரிடப்படாத ஒரு திரைப்படம், சரிங்களா, ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போயிட்டு இருக்கு.
மணி 2 மணி ஆனக்கப்புறமா இன்னும் பிரேக் விடல, லஞ்ச் பிரேக் விடல. 2:30 ஆகுது. 2:30 மணிக்கு அந்த தயாரிப்பாளர் கையில காய்கறி பையோட பஸ்ல இருந்து இறங்கி வர்றாரு. வந்த உடனே ஒரு மரத்துக்கடியில உட்கார்ந்து உப்புமா கிண்டுறாங்க. உப்புமா கிண்டி 3:45க்கு எல்லாருக்குமே அது ப்ரொடக்ஷன்ல உப்புமா போடுறாங்க. அப்பதான் நான் முத்துக்குமார் அவர்களுக்கு புரிஞ்சுது, இப்படித்தான் உப்புமா கம்பெனி என்பதன் அர்த்தத்தை நான் முத்துக்குமார் அவர்கள் அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, முன்பணி காலம் அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் கீழ தன்னுடைய உதவி இயக்குனர் வாழ்க்கை எப்படி மேலும் கீழுமாக இருந்தது அப்படிங்கறத அவரு சொல்லியிருந்தாரு. அடுத்த கட்டுரை பின்பணி காலம் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பை வைத்திருக்கிறார். அது எப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை நாம் முத்துக்குமார் அவர்கள் பகிர்ந்துக்க போறார் அப்படின்றத அடுத்த காணொளியில நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் இன்னும் என்னென்ன புத்தகங்களை வாசிக்க வேண்டும் அப்படிங்கறதையும், நம்ம இன்னும் என்ன மாதிரியான புத்தகங்களை வாசித்து விமர்சிக்கலாம் அப்படிங்கறதையும் மறக்காம கருத்து பட்டியலை பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க, பேசுவோம். நன்றி. வாழ்க தமிழ்.